தமிழ்நாட்டு மேல யார் கண்ணு பட்டுதோ தெரியலங்க. கடந்த டிசம்பர் மாசம் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு. நம்ம முதலமைச்சர் மரணத்துக்கு அப்புறம் வர்தா புயல், தலைமை செயலர் நீக்கம், சிபிஐ ரெய்டு, ஜல்லிக்கட்டுக்கு தடை, பொங்கலுக்கு லீவ் கிடைக்குமா கிடைக்காதா, இப்படி பல பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு. ஆளுங்கட்சியில தான் உட்கட்சி பிரச்சனையால இதை எதையுமே பார்க்காம இருக்காங்கன்னு நினைச்சா எதிர்கட்சியும் சும்மா தான் இருக்கு. இப்படி பல பிரச்சனைக்கு நடுவுல நம்மளை காப்பாத்த யாருமே இல்லையான்னு மக்கள் தவிக்கிறப்போ சத்தமே இல்லாம ஒருத்தர் பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரு வேறு யாரும் இல்லைங்க, நம்ம மதிமுக தலைவர் வைகோ தான். நாடாளுமன்ற துணை சபாநாயகர் தம்பிதுரை ஆகட்டும், 37 அதிமுக எம்பிகள் ஆகட்டும், யாருமே தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக பிரதமரை சந்திக்கவே இல்லைங்க. திமுக தலைவர் கருணாநிதி மகள் எம்பி கனிமொழியும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலைங்க. ஆனா வைகோ போன டிசம்பர் 16ஆம் தேதியே பிரதமர் மோடியை சந்திச்சு ஜல்லிக்கட்டு தடை நீக்கம் உள்ளிட்ட 3 தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறாரு. இது தவிர போன வாரம் வைகோ தொடுத்த வழக்குல தீர்ப்பளிச்ச மதுரை உயர்நீதிமன்றம் 13 மாவட்டத்துல சீம கருவேல மரத்தை இந்த மாசம் 31ஆம் தேதிக்குள்ள முற்றிலுமா அகற்ற உத்தரவு போட்டிருக்காங்க. மேலும் தமிழர் வரலாறு பத்தின கீழடி அகழ்வாராய்ச்சி பணம் இல்லாம கடந்த 6 மாசமா நின்னு போய் இருந்துச்சு. அத தொடர்ந்து செய்யணும்னு, நின்னு போன அகழ்வாராய்ச்சிக்கு நிதி ஒதுக்கி ஆராய்ச்சியை தொடரணும்னு அமைச்சர் மகேஷ் சர்மாவை நேர்ல சந்திச்சு மனு அளிச்சிருக்கிறாரு. இது தவிர காவிரி விவசாயிகள் தற்கொலைக்கு போராட்டம் நடத்தினதோடு மட்டும் இல்லாம அமைச்சர் அருண்ஜேட்லியை சந்திச்சு உடனடி நிவாரணம் வழங்க கோரிக்கையும் வச்சிருக்காரு. இப்படி அரசாங்கம் பண்ண வேண்டிய வேலைய இவர் பண்றத பார்த்துட்டு பேசாம இவர விருதுநகர் எம்பியா ஜெயிக்க வச்சிருந்தா தமிழ்நாட்டோட எல்லா பிரச்சனைக்கும் நாடாளுமன்றத்திலேயே குரல் கொடுத்திருப்பாருன்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நியூஸ் 7 தொலைக்காட்சியோட தலைமை செய்தி தொகுப்பாளர் நெல்சன் சேவியர் போன்ற மீடியாக்காரவங்களும் இப்போ வைகோவுக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எது எப்படியோங்க, தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்தா சரிதான்.